எனக்கு எப்போ ஓகே சொல்லு. பட் கொஞ்சம் ஃப்ராடு பொய் சொல்லுவேன். பரவாயில்ல, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொவியில் பார்த்துருப்பீங்க. ப்ரொவியில் பார்த்து சூப்பரான லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணி தான் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு நல்ல போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க இந்த வீடியோ வந்து எப்படி சிம்பிளாக மேக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ மேக் பண்ணுறது வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தான் ப்ரோ வெர்ஷன் லிங்க் வந்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணி ஆப் போட இன்ட்ரெஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி இந்த வீடியோ எடிட் பண்ணுறது புக் மார்க் ப்ரெசன் ஷேர் ப்ரெசன் ரெண்டும் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஷேர் ஆப்ஷனில் அலைட் மோஷனில் ஒன் டச் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆகணும். நீங்கள் கீழே ப்ளஸ் சைன் பார்த்து கீழே ப்ராஜெக்ட் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ண புக் மார்க் ப்ரெசன் ஷேர் ப்ரெசன் ரெண்டும் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து ஷேர் ப்ரெசன் ஓப்பன் பண்ணுங்கள். ஷேர் ப்ரெசன் ஓப்பன் பண்ணால் கரெக்டாக ஒரு 3 ஷேர் எடுத்துருப்பேன். இதுக்கான நான் வந்து இது வந்து எக்ஸாம்பிள் வந்துருப்பேன். அதனால் உங்களுக்கு மேலே வந்து நான் மென்ஷன் பண்ணிருப்பேன் ஃபஸ்ட் எஃபெக்ட், செகண்ட் எஃபெக்ட், தேர்ட் எஃபெக்ட்னு. நீங்கள் வந்து பார்த்துங்க. பேக் வாங்க, புக் மார்க் ப்ரெசன் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதுக்கான ஆடியோ வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கான ஆடியோ லிங்க் நான் வந்து கீழே டிஸ்பிளே பண்ணி டவுன்லோட் பண்ணி ப்ளஸ் ஆகி செலக்ட் பண்ணி ஆடியோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா வியூ ஆல் கொடுத்து டவுன்லோட் பண்ண ஆடியோ வந்து ஷோ ஆகும். நீங்கள் சைடில் ப்ளஸ் ஆகி மட்டும் கிளிக் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிடும். நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஆடியோவில் செலக்ட் பண்ணி கட் ஆப்ஷனில் தேட இருக்கும். எக்ஸ்ட்ரா ஆடியோஸ் நீங்கள் கட் பண்ணிங்க. திருப்பி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதுக்கான ஃபாண்ட் லிங்க்கு நான் வந்து கீழே டிஸ்பிளே இருப்பேன். இதுக்கான எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் கரெக்டாக இந்த லேயர் செலக்ட் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் போய் நீங்கள் வந்து ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கரெக்டாக டபுள் புக் மார்க் இருக்கும். கரெக்டாக 11:10 அங்கே வந்து நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போட்டு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இல்லை எப்படி ஆட் பண்ணுறாங்கடா பார்க்கலாம். ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணி மீடியா போங்க. மீடியா போய்ட்டு ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. இமேஜ் செலக்ட் பண்ணி மேலே இங்கே 3 டாட் இருக்கும். 3 டாட் கிளிக் பண்ணி ஃபிஃப்த் ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் யாரோ கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ங்க. நெக்ஸ்ட் புக் மார்க் போய் நீங்கள் கட் ஆஃபில் தேட அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். திரும்ப நெக்ஸ்ட்டு மீடியா போங்க. ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. இமேஜ் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள். ஃபிஃப்த் ஃபில் கம்பல்சரி. இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக கட் ஆஃபில் இருங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். வேறு கரெக்டாக பாருங்கள். நீங்கள் எப்படி கரெக்டாக இந்த பீட்டுக்குள்ளே இமேஜ் ஆட் பண்ணால் நீங்கள் அதே மாதிரி வந்து லாஸ்ட் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நான் இமேஜ் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சு இந்த இமேஜ் வந்து நான் இந்த 2 வந்து டிலீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக வந்து இமேஜில் ஆட் பண்ணி வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணோம். எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வாங்க. ஷேர் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் எஃபெக்ட், செகண்ட் எஃபெக்ட், தேர்ட் எஃபெக்ட் இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துங்க. பேக் வாங்க. இப்போ புக் மார்க் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி நான் இருங்க. கரெக்டாக நான் மென்ஷன் பண்ணுவேன். இங்கே பாருங்கள். கீழே இந்த இமேஜில் கீழே பாருங்கள் 1, 2, 3 எஃபெக்ட் ஆட்னு சொல்லியிருப்பேன். அப்படி நான் ஒன்றும் இல்லை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக இந்த 11:17 வந்து ஃபஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் லேயர் வந்து செகண்ட் எஃபெக்ட், நெக்ஸ்ட் வந்து தேர்ட் எஃபெக்ட். இதே மாதிரி திரும்பி நீங்கள் ஃபஸ்ட் எஃபெக்ட், செகண்ட் எஃபெக்ட், தேர்ட் எஃபெக்ட் லைன் ஆர்டராக வந்து நீங்கள் ஆட் பண்ணி வரணும். அதனால தான் நான் கீழே வந்து மென்ஷன் பண்ணுவேன் 1, 2, 3 எஃபெக்ட்னு. நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1, 2, 3 லைன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. இப்போ வந்து நான் ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி கரெக்டாக இப்போ ஃபஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. திரும்பி நீங்கள் வந்து கரெக்டாக இங்கே செகண்ட் எஃபெக்ட், இங்கே தேர்ட் எஃபெக்ட். அதனால் நெக்ஸ்ட்டு வர தான் நான் ஃபஸ்ட் எஃபெக்ட் கரெக்டாக இந்த 12:20 இருக்கிற லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 டாட் செலக்ட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணி வேண்டியதான். திரும்பி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் எஃபெக்ட், தேர்ட் எஃபெக்ட். திரும்பி ஃபஸ்ட்டு ஒரு 2 லேயர் விட்டோன்னே நெக்ஸ்ட்டு ஒரு லேயர் வரும். இதான் வந்து நம்ம ஃபஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ண லேயர். திரும்பி அந்த லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக நான் கீழே சொன்ன மாதிரி கரெக்டாக 2 லேயர் விட்டு நீங்கள் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. கரெக்டாக இங்கே இந்த ஆர்டரில் ஆட் பண்ணிங்க. 1, 2, 3 எஃபெக்ட் ஆர்டரில் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிங்க. ஃபுல்லாக நீங்கள் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிட்டோன்னே மேலே இங்கே செட்டிங் பார்த்து ஷேர் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ செட்டாக செக் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுன்னா நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.